ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நம்மளுடைய லைஃப் ப்ரொடக்ஷன் சேனலில் தொடர்ந்து நிறைய தாந்திரிக பரிகாரங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் சூட்சும ரகசியங்கள், அது மட்டும் இல்லாமல் பணம் வர்றதுக்குண்டான எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள், கடன் தீர்றதுக்கு, நகை சேர்றதுக்கு, குழந்தை பிறப்பு, கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். ஒரு செல்வ நிலை அப்படின்றது வரவே வராது. ஜான் ஏறுனா மூலம் சறுக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் மேலே ஏறுனா டெவலப் ஆனோன்னா திரும்ப 2 ஸ்டெப் கீழே இறங்கி அதே ஸ்டேஜுக்கே திரும்ப வந்துடுவோம். இதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். தொடர் கஷ்டம் மட்டுமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னை தானே அதிர்ஷ்டசாலியாக ஆக்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய மனிதராக நம்ம ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை தாராளமாக செய்யலாங்க. இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தாங்க. இதை பண்ண உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் உங்கள் ஆறாக்குள்ளே செட் ஆகிடும். ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். பண வரவு அப்படின்றது அந்த ஃப்ளோ உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. தினமுமே நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை நீங்கள் இதை பண்ணாலே அபரிமிதமான பலன் கிடைக்குங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாமே நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு முதல்ல வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிப்பீங்க இல்லையா? தண்ணி குடிக்கிறவங்களா இருந்தால் அது ஓகே. தண்ணி குடிக்காமல் டீ காஃபி அப்படின்றது பண்ணாதீங்க. முதல்ல காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி தாங்க குடிக்கணும். தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லாதவங்க கண்டிப்பாக அதை மாற்றிக்கோங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறீங்க இல்லையா? அந்த தண்ணியை இடது கையில் வச்சுக்கோங்க. உங்களோட வலது கையை அந்த தண்ணி மேலே வச்சு மூடுங்க. நான் சொல்ல போகிற இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்லணுங்க. மனசுக்குள்ளே சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை வாய் விட்டு சொன்னாலும் பரவாயில்ல. மகாலட்சுமி அம்மனோட கடாட்சம் பொருந்திய வார்த்தை பீஜ மந்திரம் ஸ்ரீம் 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 அப்படின்னு நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் இழுத்து தாங்க சொல்லணும். நீங்கள் இதை 11 தடவை சொல்லும் போதே அதோட வைப்ரேஷன் அந்த தண்ணியில் ஃபுல்லாக இறங்கிடுங்க. அந்த தண்ணியை சிப் பை சிப்பாக நீங்கள் பொறுமையாக குடிங்க. அதை நீங்கள் குடிக்கும் பொழுதும் உங்களுக்கு எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். பணம் என்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நான் செல்வ நிலையில் மேலோங்கி இருக்க போகிறேன். என்னோடய பண தேவைகள் அத்தனையும் பூர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. நீங்கள் பெரிய செல்வந்தராகவே ஃபீல் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் குடிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை காலையில் பண்ணினாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி குடிக்கும் போதும் இதே மாதிரி சொல்லி உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அப்படி டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை பண்ணாலே போதுமானது தான். உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இது ஒரு முக்கியமான விஷயமா, டெய்லி ரொட்டீன் விஷயமா இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இதை எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும். நம்ம அடுத்த பதிவில் பார்க்க